நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நடப்பு உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன் தென்னாப்பிரிக்கா இந்திய அணிகள் மோதும் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி நவம்பர் 14ஆம் தேதி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் தொடங்கியது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. தென்னாப்பிரிக்க அணி வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டம் இழக்க 159 ரன்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தனர். இந்திய அணி சார்பில் பும்ரா அபாரமாக பந்து வீசி 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். முதல் நாள் ஆட்டத்தில் பும்ரா வீசிய பந்து தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் டெம்பா பவுமாவின் பேடை தாக்கியது. அப்போது இந்திய அணி வீரர்கள் LBW கேட்டு நடுவரிடம் அப்பீல் செய்தனர். ஆனால் நடுவர் அவுட் கொடுக்க மறுத்துவிட்டார். இதனால் DRS கேட்பதா வேண்டாமா என இந்திய வீரர்கள் ஒன்று கூடி ஆலோசித்தனர். பின்னர் பும்ராவும் ரிஷப் பண்டும் பவுமாவை பவுனா அதாவது குள்ளமானவர் என்று குறிப்பிட்டு பந்து மேலே செல்லும் ஸ்டெம்பை தாக்காது என பேசியது ஸ்டெம்ப் மைக்கில் பதிவானது. ஏற்கனவே டெம்பா பவுமா உயரம் காரணமாக உருவ கேளிகளை எதிர்கொண்ட நிலையில் பவுனா என்று குறிப்பிட்ட வீடியோ இணையத்தில் பரவி சர்ச்சையாக மாறியது. மேலும் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 189 ரன்களை மட்டுமே எடுத்தது. சைமன் ஹாமர் 4 விக்கெட்டுகளையும் மார்க்கோ ஜான்சன் 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அசத்தினர். இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் 3 பந்துகளில் 4 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ரிட்டையர்ட் ஹர்ட் முறையில் வெளியேறினார். பின்னர் 35வது ஓவரில் மீண்டும் களமிறங்கிய நிலையில் அவருக்கு கழுத்து பகுதியில் லேசான வலி ஏற்பட்டதால் அவர் களத்திலிருந்து வெளியேறினார். இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணியில் கேப்டன் டெம்பா பவுமா 55 ரன்களை பெற்று ஆட்டமிழக்காமல் நின்றார். இருந்த போதிலும் தென்னாப்பிரிக்க அணி 153 ரன்களை மட்டுமே எடுத்தது. 124 ரன்கள் என்கிற குறைவான இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணி வீரர்கள் முதல் ஓவரில் இருந்தே விக்கெட்டை இழந்து வந்தனர். சைமன் ஹார்மர், மார்க்கோ ஜான்சன், கேசவ் மகராஜ் ஆகியோரின் பந்து வீச்சில் சிக்கிய இந்திய அணி 90 ரன்களிலேயே சுருண்டு தோல்வியை சந்தித்தது. முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்க அணியின் ஸ்கோரை விட 30 ரன்கள் கூடுதலாக எடுத்த இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 124 ரன்கள் என்கிற குறைவான இலக்கை அடைய முடியாமல் கோட்டை விட்டது ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆடுகளம் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இல்லாத நிலையில் இந்திய அணியின் பிளேயிங் 11இல் 4 சுழற்பந்து வீச்சாளர்களை வைத்தது மிகப்பெரிய தவறு. மூன்றாவது இடத்தில் விளையாடும் ஒரு பேட்ஸ்மேனை தூக்கிவிட்டு ஆல்ரவுண்டரை விளையாட வைப்பது பெரிய முட்டாள்தனம் என்றும் இந்திய அணி ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த வெற்றியின் மூலம் 15 ஆண்டுகளுக்கு பின் டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியை இந்திய மண்ணில் வீழ்த்திய பெருமையை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் உருவ கேலிக்கு உள்ளான தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் டெம்பா பவுமா பேட்டிங்கிலும் கேப்டன்சியிலும் ஜொலித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்று அமைதியான முறையில் பதிலடி கொடுத்துள்ளார். தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்தில் நடிகர் சூர்யா ஒரு வசனம் பேசியிருப்பார். நம்ம எவ்வளவு உயரம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் இல்லை, எவ்வளவு உயர்கிறோம் என்பதுதான் முக்கியம். அந்த வசனம் டெம்பா பவுமாவுக்கு சரியாக பொருந்தும் என குறிப்பிட்டு பலரும் அவரை இணையத்தில் பாராட்டி வருகின்றனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.